அடுத்தவங்கள்ட்ட வாய் பேசும்போது கொஞ்சம் அடக்கி பேசிச்சிக்கோ. அவன் சொன்னானா சரின்ட்டு நம்ம ரவிச்சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்துரு. ஆனால் திருமணம் திருகாணி போட்டுக்கிட்டு நிற்குது அப்படின்னு அவர் அழுகுறார். சொன்னார் ரிஷப லக்னத்துக்கு 2 புதனும் 4 சூரியனும் 2 பேர் சேர்ந்து 2லேருந்து 2 வருமானம், 4 வந்து கால்நடை, காரு, லாரி, பைக்கு, விவசாயம், இதில் வந்து வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். 10 பேர்த்து கேட்டார், 10 பேர் ஆமான்ட்டாங்க. மதிய சிறப்பு பேச்சாளர்களாக மதிப்பிற்குரிய குருநாதரில் ஒருவரான கரூர் சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களை சார ஜோதிடத்தின் சிறப்புகள் என்ற தலைப்பில் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா வாங்கய்யா. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்ம சதீஷ் ஐயா அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாதாந்திர கருத்தரங்கம் 20வது மாதமாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து ஜோதிடத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஜோதிடம்னா என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்கும்போது வான் மண்டலத்தில் ஒரு கேமரா வச்சு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன இருக்குதோ அதுதான் ஜோதிடம். அப்போ ஒரு குழந்தை பிறந்த நேரத்துக்கு வான் மண்டலத்தில் கிளிக் பண்ணால் என்னவோ அதுதான் கட்டம். அந்த கட்டத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அதுதான் கடைசி காலம் வரல அவங்களுக்கு நடக்கும். இதை வந்து ஜோதிடர்கள் மற்றவங்க எதுலேயும் வந்து மாற்ற முடியாது. இதை வந்து நம்ம எடுத்து 100 வருஷத்துக்கு தேவையானது ஒரே நாளில் ஜாதகம் சொல்லி கொடுத்துடலாம். இந்த பிட்டாக சொல்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து அந்த வான்மண்டலத்தில் நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடியது வந்து நம்ம ஒரு ஜெராக்ஸாக இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் போட்டு எடுக்கிறோம். அந்த காப்பியை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. நவாம்சம் தேவையில்லை. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தின் மேலே தான் போய் நிற்கும். ஏன்னா நமக்கு பூமியில் வந்து இடம் இருக்குது, நம்ம பூமியில் கால் வச்சு நடப்போம். கிரகங்களுக்கு அங்கே வந்து இடம் இல்லை. அதனால் நட்சத்திரத்தின் மேலே தான் கால் வச்சு நடக்கும். இந்த ஜனனத்தில் அவர் பிறக்கும்போது என்னென்ன கிரகம் என்னென்ன நட்சத்திர காலில் நிற்கிதுங்கிறது அதில் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வந்து பலனை வந்து சொல்லிடலாம். அந்த பலன் வந்து ஸ்டாண்டர்டு, அது வந்து மாறவே மாறாது. இப்போ பழைய காலத்தில் சொல்லுவாங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் இவர் வந்து கலெக்டர் ஆவார்னு சொல்லி. இப்போ அந்த ஜோசியர் இல்லை, இறந்துட்டாரா, இவர் கலெக்டர் ஆகிட்டார்னு சொல்லுவாங்க. எப்படி அவர் மட்டும் சொன்னார்? அவர் என்ன மந்திரவாதியா? இந்த கட்டத்தில் இருக்கிறத பார்த்து தான் அவர் சொன்னார். அப்போ அந்த கட்டத்துக்குள்ளார என்ன இருக்குது, என்ன சாரத்தில் என்ன கிரகம் உட்காந்துருக்குது பார்த்து சொல்கிறது ஜோதிடர்களுடைய வேலை. எந்தெந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம். இது 4னுடைய வேலை. எந்த காலகட்டத்தில் நடக்கும்னு சொல்கிறது, அது பிரித்து சொல்கிறது அதனுடைய வேலை. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறது அந்த கட்டம். எப்போ நடக்கும்னு சொல்கிறது திசை, புத்தி, அந்தரம், சூட்சமம். இதுதான் வந்து கொண்டாந்து கொடுக்கும். இதை கொண்டு வந்து கொடுக்குறவர் யாருன்னா சந்திர பகவான் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. எல்லா பலன்களையும் சந்திரன் தான் கொண்டு வந்து கொடுப்பார். இப்போ வந்து உத்திர நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா முதல்ல சூரிய திசை, சூரியனுடைய பலனை கொண்டு வந்து கொடுக்குறவர் யாருன்னா சந்திரன் தான் கொடுப்பார். அப்போ சூரியன் நல்லா இருந்தார்னா நல்ல பலனை கொண்டு வந்து கொடுப்பார், கெட்டு போயிருந்தார்னா கெட்ட பலனை கொண்டு வந்து கொடுப்பார். அதுக்கடுத்தது சந்திரனுடைய திசை வரும், அதுக்கடுத்து செவ்வாய் திசை வரும். இப்படியே திசைகள் வந்து அவர் நவந்துக்கிட்டே வருவார். வர யார் இருக்குதாரோ அவங்களுடைய பலன்களை அப்படியே கொடுத்துட்டு வருவார். இது 120 ஆண்டுகளுக்கு இந்த பலன்கள் வந்து வரும். நம்மளுடைய ஆயுள் பலன் எப்போ முடியுதோ அது வரலாம் அந்த பலன்கள் வந்து நடக்கும். அப்போ பலன்கள் எடுக்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னுங்கிறத பார்க்குறது திசை, புத்தி, அந்தரம், சூட்சமத்தில் அது நடக்கும். பலன்கள் எங்கே இருக்குதுன்னா ஜோதிடத்துக்குள்ளார தான், அந்த கட்டத்துக்குள்ளார தான் இருக்குது. இப்போ அந்த கட்டத்துக்குள்ளார இருக்கிறது எப்படிங்கிறத ஒரு விளக்கம் கொடுத்தனா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இப்போ லக்கணம் வந்து துலா லக்கணம். 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். 2ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல வந்து செவ்வாய் நிற்கிறார். துலா லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிது. செவ்வாய் வாங்கின சாரம் இது சூரியனுடைய சாரம். சூரியனும் வந்து 11ஆம் இடத்துல நிற்கிறார். 3ஆம் இடத்துல வந்து சனி பகவான் நிற்கிறார். அவர் வந்து கேது சாரம் வாங்கி கேது அந்த 11ஆம் இடத்துல நிற்கிது. அப்போ செவ்வாய், சூரியன், இது கேது 3 கிரகம் வந்து 11ஆம் இடத்துல நிற்கிது. இப்போ வந்து அந்த இவர் இந்த ஜாதகத்துக்கு என்ன நம்ம மேஜராக சொல்லணும்னு சொன்னோம்னா, இவருக்கு வந்து குடும்ப அதிபதினு சொல்லக்கூடியவர் யார்? செவ்வாய். அப்போ 2க்கு 7க்கு அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பாதகாதிபதியாக வந்து பாதகஸ்தானத்தில் இருப்பதனால் இவருக்கு வந்து பொருளாதாரமும் திருமண வாழ்க்கையும் நண்பர்கள் கூட்டாளிகளினால் இவருக்கு பாதிப்பு ஏற்படுங்கிறது இது இண்டிகேட் பண்ணுது. அப்போ 1 வயசு குழந்தையிலே இதையே சொல்லலாம்.
25 வயசில் வந்தாலும் சொல்லலாம், 50 வயசில் வந்தாலும் சொல்லலாம், 100 வயசில் வந்தாலும் சொல்லலாம் இந்த ஜாதத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு. இப்போ நாம் என்ன சொன்னோம், உங்களுக்கு வந்து 2ன்னா பொருளாதாரம், குடும்பம், 7 நம்மளுடைய திருமண வாழ்க்கை, ரெண்டுமே நின்ற நட்சத்திராதிபதி பாதகாதிபதியாக இருந்து பாதகஸ்தானத்தில் அவர் அமர்ந்திருப்பதனால், இந்த 2ஆம் அதிபதியும் பாதகஸ்தானத்திலே அமர்ந்திருப்பதனால் உங்களுக்கு குடும்பம், பொருளாதாரம், திருமண வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சிறப்பு இல்லாமல் இருக்குதுமா அப்படின்னு சொன்னேன். ஆமானார். 2ஆம் பாவக அதிபதியுடன் ராகு சேர்ந்தாலும் கேது சேர்ந்திருந்தாலும் அவங்க காசு கொடுத்தா திருப்பி வராது. எந்த லக்கணமாக இருந்தாலும் 2ஆம் பாவக அதிபதியுடன் ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்திருந்தால் கொடுத்த காசு வராது. அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய பொருளாதாரம் வந்து காசு கொடுத்து திருப்பி வராது. நீ வந்து 2 ரூபா வட்டிக்கு வாங்கி 3 ரூபா வட்டிக்கு கொடுத்து இது மாதிரி அந்த சூரியனுக்கு வந்து ஒரு 6, இவருக்கு செவ்வாய்க்கு வந்து ஒரு 7, இது இன்னொரு கிரகம் இருக்குது கேதுக்கு ஒரு 7, 14 ஒரு 6, 20 லட்ச ரூபாய் பக்கமாக உனக்கு ஏமாந்துட்டிங்களான்னு கேட்டேன். 33 லட்ச ரூபா ஏமாந்துருக்குறேன்னு சொன்னாங்க. அது எப்படி வரும் அப்படின்னா, அந்த 2ஆம் பாவகாதிபதி 2 நட்சத்திராதிபதி சூரியனாக இருக்கிறதுனால, ஒன்று அரசாங்கத்துக்கிட்ட போகணும் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு அங்கே போய் பார்க்கணும், அல்லது அரசியல்வாதிக்கிட்ட போகணும். ஏன்னா சூரியனா ஒன்று ரூல்ஸில் போய்க்கணும் அல்லது அரசியல்வாதிக்கிட்ட போகணும். போனீங்கன்னா கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்து எஸ்பி ரேஞ்சில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பாதி வந்துருச்சு, இன்னும் 22 லட்சமாக என்னமோ பக்கமாக அது வர வேண்டியது இருக்குதுன்னு சொல்லுது. அப்போ இவங்களுக்கு இந்த 2ஆம் இடம் வந்து கெட்டு போச்சுன்னு காட்டிடுச்சா, இது 1 வயசுலேயும் கெடுமா, 2 வயசுலையும் கெடுமா, எத்தனை வயசில் ஜாதகம் பார்த்தாலும் இது இவங்களுக்கு தான் கெடும். அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணுக்கு எனக்கு எதிர்காலம் நல்லா இருக்குதான்னு ஒரு கேள்வி. இப்போ வந்து 9ஆம் இடத்துல சந்திரன், 10ஆம் இடத்துல வந்து புதன். அந்த புதன் வந்து புதன் சாரமே வாங்கியிருக்குது. துலா லக்கணத்துக்கு 9ல் வந்து சந்திரன், 10ல் வந்து புதன் சுயசாரமே வாங்கியிருக்குது. இப்போ அந்த புதன் திசை அவங்களுக்கு லைஃப்பில் வருது, 17 வருஷத்துக்கு வருது, 43 வயசுக்கு பின்னாடி அந்த பொண்ணுக்கு புதன் திசை வருது. அப்போ சொன்னேன், அப்போ 9ஆம் அதிபதி 10லையும் 10ஆம் அதிபதி 9லையும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடியது ஒரு யோகம். அந்த புதன் திசையில் வந்து 9 பாக்கியம், அது வந்து 10ஆம் இடம் தொழிலில் நீ என்ன போட்டினாலும் கல்லை போட்டினாலும் பொண்ணாக விளையும், தொட்டது தொடங்கும், வச்சது விளங்கும், சிறப்பாக இருக்கும். 17 வருஷத்துக்குள்ளார 17 கோடி ரூபா நீ சம்பாரிச்சிருவேமான்னு சொன்னேன். இதுவும் 1 வயசுலேயே வந்தாலும் நான் சொல்லுவேன், 25 வயசில் வந்தாலும் சொல்லுவேன், 40 வயசில் வந்தாலும் சொல்லுவேன். சொல்லாமல் சொல்ல முடியாதா? ஒரு கட்டத்துக்குள்ளாரையே எல்லாமே இருக்குது, வாஸ்துவும் இருக்குது, எண்கணிதமும் இருக்குது, என்னென்னலாம் இங்கே மக்கள் எல்லாம் பிரித்து வச்சுருக்குறாங்களோ அத்தனையும் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட இருக்குதுங்களா இல்லையா? அந்த காலத்தில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் தான் இருப்பார். ரோஸ் கலரில் மருந்து இருக்கும், குளிக்க காலையில் 2 மூடி, மத்தியானம் 2 மூடி, சாயங்காலம் 2 மூடி குடிக்க சொல்லுவார். சளி காய்ச்சல் எறும்பலை எல்லாம் பறந்து போயிடும். இன்றைக்கி தான் விதவிதமாக ஒவ்வொன்றுக்கும் டெஸ்ட்டுன்னு சொல்லி அதை பண்ணால் தான் நமக்கே திருப்தி ஏற்படுது. காசை கொண்டு போய் அழிச்சா தான் நமக்கு திருப்தி ஏற்படுது. அது மாதிரி இன்றைக்கி போயிட்டுருக்குது. அப்போ ஒரு எம்பிபிஎஸ் மாதிரி எல்லாமே படிப்பும் அவங்க படிச்சிருப்பாங்க, காமனாக படிச்சிருப்பாங்க. அதில் யார் பிரில்லியண்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு அத்தனை நுணுக்கமும் தெரியும். அதே மாதிரி இந்த ஜாதக கட்டத்துக்குள்ளாரே எல்லாமே இருக்குது. இப்போ வாஸ்துன்னு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு டிவிஷன் எல்லாம் போயிட்டுருக்குது. போகிறத பற்றிலாம் நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. வாஸ்து இப்போ லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் வாஸ்து கோளாறு உள்ள வீட்டில் தான் அவன் குடியிருப்பான். நீங்கள் என்ன போய் அவனை நேர் பண்ண போகிறீங்க? பண்ண முடியாது. 4ஆம் இடத்துல கேது நின்றுச்சுன்னா வளைஞ்சு தான் அவன் வீட்டுக்கு போய் ஆகணும். காரும் போகாது, லாரியும் போகாது, பஸ்ஸும் போகாது. நீங்கள் போய் என்ன போய் அவர் போய் வாஸ்தை போய் மாற்றிடுவீங்க? அதெல்லாம் எதையுமே மாற்ற முடியாது. கட்டம் கரெக்டாக அதனுடைய பதில்களை சொல்லும். அதனால் அந்த கட்டத்துக்குள்ளார என்ன இருக்குது நம்ம பார்த்து சொல்கிறது நம்மளுடைய ஜோதிடர்களுடைய திறமையை பொறுத்தது. அப்போ ஒரே ஒரு ராசி கட்டம் அந்த என்ன சாரங்களில் உட்காந்துருக்குன்னு வச்சு எதிர்காலத்தை முழுசாக அக்கு வேற ஆணி வேறையாக நம்ம பிரித்து சொல்லிடலாம். நான் என்கிட்ட வந்தாங்கன்னா சொல்லிவிடுவேன், இந்த காலத்தில் உனக்கு வந்து கால் ஒடிய போகுது, முழங்கால் ஒடிஞ்சிரும், மண்டை உடஞ்சிரும், இது மாதிரி உனக்கு இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போகிற, ஜெயிலுக்கு போகிற, எல்லா மேட்டரையும் அவங்களுக்கு நான் சொல்லிவிடுவேன். இதெல்லாம் உன் இருக்குது. அது எந்த திசை, எந்த புத்தி, எந்த அந்தரம், எந்த சூட்சமத்தில் வருதுன்னு நான் பார்த்து சொல்கிறதா இருந்தால் ஒரு ஜாதகம் தான் ஒரு நாளைக்கு பார்க்க முடியும். அதனுடைய கணக்கு வேறையாக போயிடும். இதெல்லாம் வரும், நீ வந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். என்ன பண்ணலாம்பாங்க, எதையுமே பண்ணாத, எச்சரிக்கையாக இருந்தால் கரெக்டாக பாரு. ஒரு நம்ம வார்த்தைக்கு தான் சொல்கிறோம், ஆக்சிடெண்ட் ஆகுது போகுதுப்பா 35 to 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்க்கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அடுத்தவங்கள்ட்ட வாய் பேசும்போது கொஞ்சம் அடக்கி பேசிச்சிக்கோ, அவன் சொன்னானா சரின்ட்டு நம்ம ரவிச்சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லலாம். எதையுமே எதை சொன்னாலும் அதாவது ஜாக்கிரதையாக இருந்தாலும் வேலைக்காகாது, உஷாராக இருந்தாலும் வேலைக்காகாது. விதியினுடைய பயனை ஒவ்வொரு மனிதனும் மென்று தின்னு தீர்த்து தான் ஆக வேண்டும். இது நான் அறிஞ்ச ஒரு உண்மை. அதனால தான் நான் முன்னாடி பின்னாடி அந்த அவங்க பேசுகிறது யூடியூப்பில் எதையுமே நான் பார்க்குறதே கிடையாது. ஒன்லி என்னுடைய ரூல்ஸ் மட்டும். இப்போ நிறைய பேர் எல்லாம் பேசுகிறாங்கல்ல, எடுத்துலாம் பார்க்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இருக்குது. நான் வந்து எதையுமே பார்க்குறது கிடையாது. என்னுடைய ரூல்ஸ் என்ன, நமக்கு ஜோதிடம் தெரியும், முழுமையாக தெரியும். தெரிஞ்சதை வச்சு நம்ம சொல்கிறோம். எஸ்ஸுங்கிறாங்க கஸ்டமரு. நானே சில நேரத்தில் எனக்கே உள்ளரே கிள்ளி பார்த்துக்குவேன். நம்ம என்ன சாமியாராக ஜோசியரான்னு சில நேரம் என்னையே நான் கிள்ளி பார்த்துருக்கிறதெல்லாம் உண்டு. ஒரு அம்மா தனுசு லக்கணம் 11ஆம் இடத்துல வந்து கேது, ராகு சார் ராகு 5ல் காப்பர் டீ போட்டிருக்கிறியான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. இது எப்படி எடுக்க முடியும்? கேது தானே தடை. அந்த தடை எங்கே அனுப்பிட்டார்? 5ஆம் இடம் தானே கர்ப்பப்பையே. ராகுவா ரப்பரா தடை. மகர லக்கணம் 12ஆம் இடத்துல வந்து சந்திரன், சுக்கிரசாரம், சுக்கிரன் 8ல். பாலை காலில் ஊற்றிட்டு கால் வெந்து போச்சான்னு கேட்டேன். நான் எதுங்க பாலை கீழே அது காலில் ஊற்றுறேன்னு அப்படி. பின்ன என்ன காலில் பிரச்சனை அப்படின்னு, நான் பாலை தூக்கிட்டு வரும்போதே ஒருத்தன் குறுக்கு வந்து தட்டி விட்டுவிட்டு அந்த சுடுபால் ஊற்றி காலில் காயமாயிடுச்சின்னு சொன்னான். இது நடந்துடுச்சிங்களா? இது எத்தனை வயசுக்கு வந்தாலும் நான் சொல்லுவேன். அன்னைக்கு ஜாதகம் பார்த்து வந்தாலும் சொல்லுவேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தால் இப்படி வரப்போகுதுன்னு சொல்லுவேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி வந்து காயமாக இருக்குதுன்னு சொல்லி அப்பயும் நான் கேட்பேன். அந்த அந்த விதி தான் அங்கே தான் உட்காந்துருக்குதே. உட்காந்துருக்குதா இல்லையா? உட்காந்துருக்குது. அது மாதிரி நம்ம வந்து சொல்லணும். இப்போ வந்து கடகலக்கணக்காரங்க இருக்காங்க. இப்போ நம்ம சிந்திக்கணும். இந்த ஜோதிடம் வந்து நம்ம குருமார்கள் சொல்லுவாங்க, புஸ்தகம் படிப்போம், அதையெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு வச்சுக்கணும். சுயமாக செல்ஃபாக சிந்திச்சு நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டிங்கன்னா சொந்த காலில் பலமாக நிற்கலாம். எந்த காற்று இது மழை புயல் சூறாவளி எதுக்குமே அசையாமல் அப்படியே கம்பி மாதிரி நம்மளால் நிற்க முடியும். போய் சாமியை கும்பிட்டுட்டு போனால் தான் ஜோதிடம் வரும், குருவை கும்பிட்டுட்டு போனால் தான் ஜோதிடம் வரும், குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போனால் தான் ஜோதிடம் வரும்னா நம்ம காலையில் வீட்டில் கும்பிட்றோம், அதோடு சரி. இங்கே மயக்க பிடிச்சிக்கிட்டு தான் சிலர் வந்து 5 கரத்தினை யானை முகத்தினைன்னு சிலர்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் குரு வாழ்க குருவே நன்மைன்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒவ்வொரு ஜோதிடர்களும் செய்ய வேண்டிய வேலை குரு வணக்கம், தாய் தந்தையர்களுக்கு வணக்கம், குலதெய்வத்துக்கு வணக்கம் நம்ம சொல்லி ஆசார அனுஷ்டானங்களை முறையாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்துடுறோம். அப்புறம் நம்மளுடைய தொழில் தான் பார்க்கணும். பொழுதுனைக்கு அங்கேயே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அது சாமிக்கு நம்ம மேலே கோபம் வந்துடும். இப்போ நான் எங்கேயாவது வந்து பேசுகிறேன்னா பாருங்கள், நான் எந்த வணக்கம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எடுத்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு நான் வந்துடுவேன். ரைட்டுங்களா? இப்போ ஒரு இது திருமண வாழ்க்கையெல்லாம் நம்ம வந்து வருது பார்க்குறோம், பொருத்தம் பார்க்குறோம். இந்த பொருத்தம் பார்க்குறதுங்கிறது வந்து எல்லோரும் பார்க்குறாங்க, பார்க்கட்டும், அதெல்லாம் வேணான்னு சொல்லலை. அவங்களுக்கு வந்து ஒரு 1000 பேர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொருத்தம் வருது. அவங்க 1000 பேர்த்த கல்யாணம் பண்ணுவாங்களா? யாராவது ஒருத்தரை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த ஒருத்தன் யாருன்னு நிர்ணயம் பண்ணுறவன் இறைவன். அவங்களுடைய விதி அடிப்படையில் வந்து அவர் தான் நிர்ணயம் பண்ணுவார். இதை போய் நீங்கள் என்ன போய் பண்ண போகிறீங்க? அதனால் திருமண பொருத்தம் நான் வந்ததுன்னா இந்த கிளி ஜோசியர் இருக்குல்ல, நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் கிளி ஜோசிக்காரன் சொல்லி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டைங்களோட வந்து பலாப்பழம் வாங்கிட்டு போகிறான் அவன். அவங்க அங்கேருந்து தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீ சொன்னீங்க சாமி பையன் பிறந்துருச்சுன்னு சொல்லி. எல்லா இடத்துலையும் ஜோதிடம் ஜெயிக்குது வெல்லுதுன்னா நம்மளுடைய எண்ணங்களும் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கணும், நம்மளுடைய குரு வணக்கம் இருக்கணும், நம்ம தாய் தந்தைகளை வணங்கணும், குலதெய்வத்தை வணங்கணும், இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். நம்மளும் வந்து ஆசார அனுஷ்டானங்களை கரெக்டாக கடைபிடிச்சோம்னா தெய்வத்தினுடைய இது நம்ம தடுமாறும் போது எடுத்து கொடுத்து நம்ம சொல்லி ஜெயிச்சிட்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு மிதுன லக்கணம் 3ஆம் இடத்துல வந்து கேது பகவான். அவர் வந்து சரி 3ஆம் இடத்துல சூரியன் வந்து கேது சாரம், கேது 12ல். மிதுன லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல சூரியன் வந்து கேது சாரம், கேது வந்து 12ல். 4ஆம் இடத்துல யார் இருக்கிறாருன்னா சந்திரன் இருக்கிறாரு, செவ்வாய் இருக்கிறாரு, இது இன்னொரு கிரகம் இருக்குது. மொத்தம் 3 கிரகம். சந்திரனும் குருவு இருங்க செவ்வாய் தான் இருக்கிறார். நான் பார்க்கவே இல்லை. செவ்வாய் வந்து சூரிய சாரத்தில் இருக்கிறாரு, செவ்வாய் வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கிறாரு, சந்திரனும் சந்திர சாரம், குருவும் சந்திர சாரத்தில் இருக்கார். புதன் வந்து 2ல் வந்து அவர் சுயசாரத்தில் நிற்கிறார். இப்போ இந்த பையனுடைய ஜாதகம் 1983 பிறந்தார். இப்போ இந்த பையனுக்கு என்ன சொன்னோம்? 7ஆம் பாவகாதிபதி 4ஆம் இடத்துல போய் நிற்கிது, சந்திரனோட நிற்கிது. 2 பேருமே சந்திரசாரம்.
சரிங்களா? அப்போ வந்து 7க்கு அதிபதியும் 10க்கு அதிபதியும் 2க்கு அதிபதி சாரம் 4ஆம் இடத்துல நிற்கிது. இப்போ என்ன வேலை பார்ப்பாருன்னு சொல்லி கேட்டாங்க. இப்போ 2ஆம் அதிபதி வருமானத்தை கொடுக்குற எங்கே நிற்கிறாரு? 4ஆம் இடத்துல நிற்கிறார். 10ஆம் அதிபதி எங்கே நிற்கிறாரு? 4ஆம் இடத்துல நிற்கிறார். அவர் 2 பேருமே என்ன சாரம் வாங்கியிருக்காங்க? 2க்குரிய சாரம். அப்போ 4ஆம் இடத்தை தொட்டுக்கிட்டு 10ஆம் இடமும் 2ஆம் இடமும் இயங்கணும். அதனால் வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறியா, டிரைவராக வேலை பார்க்குறியான்னு கேட்டேன். நான் வந்து இந்த சமையல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா கேட்ரிங், வீட்டுக்கு டோர் டெலிவரி கொடுக்குறதில்ல, அது மாதிரி டெம்போவில் வந்து எல்லாம் சாம்பார், ரசம், பொரியலெல்லாம் வந்து வச்சு கொடுத்தாங்கன்னா நான் கொண்டு போய் அங்கே இறக்கி விட்ருவேன். அவங்கெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னே கொண்டு வந்து வைக்கிற வேலை என் வேலைன்னு சொன்னார். இது இப்போ இந்த ஜாதத்தில் இதுதானே இருக்குது, அவர் அதுதானே பண்ணுறாரு. அப்போ நம்ம இதை எடுத்து சொல்கிறோமா இல்லையா? அவர் 1 வயசில் வந்தாலும் இதுதான் சொல்ல போகிறேன், 10 வயசில் வந்தாலும் அதுதான் சொல்ல போகிறேன், 100 வயசில் வந்தாலும் இந்த 2 சம்மந்தப்பட்ட வகையில் தான் உனக்கு தொழில் ஓடுன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஒரு ஆசிரியர் வேலை பார்க்குறாரு, 33 வருஷம் 32 வருஷம் வேலை பார்க்குறாரு. திடீர்னு வேறு வேலைக்கு மாற்றிடுவாரா? மாற்ற மாட்டார். திடீர்னு போலீஸ் ஆகிடுவாரா ஆசிரியர்? போலீஸ் வந்து ஆசிரியர் ஆகிடுவாரா? அவங்கவுங்களுக்குன்னு என்னங்கிறது அந்த கட்டத்தில் தான் போட்டிருக்குதே, உட்கார வந்துருக்குதே, அது பிறகு தான் நடக்கும். இப்போ 30 வருஷமாக அவர் ஆசிரியராக இருந்து தான் ரிட்டையர் ஆவார். அவர் 28 வருஷம் வரலும் போலீஸாக இருந்து தான் அவர் ரிட்டையர் ஆவார். விதி வந்து எங்கே போட்டிருக்குதுன்னா அந்த கட்டத்துக்குள்ளார போட்டிருக்குது, அதை நம்ம எடுத்து சொல்கிறது நம்மளுடைய வேலை. இப்போ இந்த பையனுக்கு திருமணம் எப்படின்னு கேட்டாங்க. எந்த கிரகமாக இருந்தாலும் சந்திரன் மட்டும் ஒரு அவமான கிரகம். அப்படின்னா பாதி வந்து வளர்பிறை, பாதி தேய்பிறை, 2 ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்குது. ஆகையினால 7ஆம் அதிபதியும் சந்திரனும் 2 பேரும் சேர்ந்துருந்தா, என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன், நானும் பார்த்துருக்கேன், 7க்கு அதிபதியும் சந்திரனும் 2 பேரும் சேர்ந்து இருந்தாலும் 2 பேரும் தனித்து, இவர் தனியாக இருந்து அவர் தனியாக இருந்து 2 பேரும் பார்த்துக்கிட்டாலும் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பாக அமைய மாட்டேங்குது. அப்போ இவர் வந்து 7ஆம் அதிபதியுடன் சந்திரன் சேர்றார். அப்போ இவர் மலருக்கும் மலர்த்தாவும் வண்டு. அப்போ இவர் ஒரு பெண்ணோட இவர் வாழ மாட்டார். 7க்கு அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கிறாரு? சந்திர சாரம். சந்திரனுக்கு எத்தனை பொண்டாட்டி? 27 பொண்டாட்டி. 27 நட்சத்திரத்துக்கு 27 பொண்டாட்டி அவருக்கு. எந்த பொண்டாட்டி அவருக்கு பிடிக்கும்? ரோகிணி. அங்கே தான் போய் அவர் வந்து ஐக்கியமாக இருக்கிறார். அது மாதிரி இவர் 7க்கு அதிபதி சந்திரசாரம் வாங்கி அவர் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறனால இவர் சுகத்துக்காக பல பெண்களை தேடி அலைவார். இவருக்கு அலைஞ்சார்னா இவருக்கு உடம்புல தெம்பு இருக்குதான்னு பார்க்கணும். 3ஆம் இடத்த அதிபதி சூரியன் வந்து கேது சாரம் வாங்கி கேது நேசமாகி போச்சு. அப்போ அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 52 அருவா. அது மாதிரி உள்ள ஆள் இவன். இப்போ இது மாதிரி 15 வயசு பையன் 16 வயசு பையனுக்கு ஜாதகம் பார்க்க வந்தால் நான் சொல்லுவேன், வீட்டில் 0 வால்ஸ் பல்ப் ஒன்று எறிட்டோம், அம்மா அப்பா அண்ணன் தம்பிங்களாம் எல்லாம் ஒன்றா இருந்து படுத்துக்கிற மாதிரி படுக்க வச்சுக்கோங்க, தனி ரூம் அவனுக்கு ஒதுக்காதீங்கன்னு சொல்லுவேன். அது மாதிரி நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவர் வந்து வீரியத்தை வந்து விரயம் பண்ணிவிடக்கூடிய ஆள். வீரியம் விரயம் பண்ணுவாரா? அப்போ அம்மா தான் துணி துவைக்கும் போது பார்க்கணும் என்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன மேட்ரு மாதிரிலாம் நினைக்காதீங்க, இதெல்லாம் பெரிய மேட்ரு. ஒரு தாய் வந்து எப்படி இருக்கணும்னா, பொண்ணு கண்மை எவ்வளோ தூரத்துக்கு வைக்கிறா, எப்படி பூ வைக்கிறா, டைட்டாக சேலை கட்டுறாளா, லூஸாக கட்டுறாளா, கண்ணாடி எத்தனை டைம் பார்க்குறா, இதெல்லாம் பார்க்கும்போதே பொண்ணு ஏதோ கோல்மால் பண்ணது போதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சும்மா பிள்ளைங்களை பெற்று விட்டுட்டா பத்தாது. நான் எல்லாத்துக்குமே ஆலோசனை இருக்குது. ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும், ஒரு குழந்தைய எப்படி தூக்கணும்னு கூட பொம்பளைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் வந்து 92லேருந்து 98 வரலாம் வாரம் கோயம்புத்தூர் மீட்டிங் போவேன். இந்த குழந்தைங்கள்லாம் தூக்க தெரியாத பஸ்ஸில் வருவேன். நான் நிறைய லேடிஸை திட்டி விட்டு குழந்தைய தூக்கி நான் வச்சுக்கிட்டு வருவேன். அப்போ தான் அது அழுவாது. அது எப்படின்னா அப்படி ஏந்தின மாதிரி வைக்கணும். ஏந்தின மாதிரி இப்படி வச்சுக்கிட்டோம்னா அந்த குழந்தை மூச்சு விடாமல் நல்லா அது பட்ட தூங்குது. என் கை வலி வந்தால் கூட சரி, அந்த குழந்தைக்காக அந்த வலியை தாங்கிக்கவும் நான். ஏன்னா அந்த குழந்தையினுடைய தூக்கம் தான் முக்கியம், நம்மளுடைய வலியை முக்கியம் இல்லைன்னு சொல்லி அதுக்கோசரம் பார்ப்பேன். அப்போ அவர் 6 வருஷத்துக்கு நான் என் கையில் வளர்ந்த பிள்ளைங்களாம் இன்றைக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2-3 குழந்தைங்களோட கூட நல்லா இருப்பாங்க இன்றைக்கி. அப்போ அந்த குழந்தைங்களை வந்து எப்படி தூக்குறதுன்னு நிறைய லேடிஸுங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுவும் ஒரு தாயாக இருக்கிறவங்க நம்ம சொல்லணும். அதான் போடணும். அதனால் வந்து இன்றைக்கி குழந்தை வளர்க்குற முறையெல்லாம் வந்து சரியில்லாமல் எல்லாமே வளர்த்துட்ருக்குறாங்க. சரிங்களா? அதை வந்து சரி அப்படி இருக்குது. அதே மாதிரி அந்த திருமணம் சம்மந்தப்பட்டது வகையில் நிறைய பேர் வந்து 29 வயசாச்சு 27 வயசாச்சு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேற்று தொண்டைமான் புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் வந்தார் ஜாதகம் பார்க்குறது. அப்புறம் பார்த்த உடனே சொன்னேன், இந்த பொண்ணுக்கு ஏசி வீடு, ஏசி காரு,
அதே மாதிரி அருமையான படிப்பு, அருமையான வேலை, 80,000 ரூபா சம்பளத்தில் எல்லாமே இருக்குது. ஆனால் திருமணம் திருகாணி போட்டுக்கிட்டு நிற்குது அப்படின்னு அவர் அழுகுறார். அதுக்கு என்ன ஐயா பண்ணலாம் அப்படின்னாரு. நீங்களும் 1,00,000 பரிகாரம் பண்ணியிருப்பீங்களே அப்படின்னு. ஆமாம் பண்ணியிருக்கிறேன், ஒன்றுமே நடக்கலைன்னாரு. அப்போ பரிகாரம் பண்ணவரை போய் கேளு, ஏன் நடக்கலைன்னு சொல்லி கேளு அப்படின்னு. என்னமோ அவங்க சொன்னாங்க, செஞ்சோம், அப்போயாவது நடக்குமான்ட்டு நடக்கலை அப்படின்னாரு. சரி அப்படி தான் விட்டுடணும். ஏன்னா ஒரு நம்ம ஆத்ம திருப்திக்காக தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஒரு வேலை நடந்துச்சுன்னா அது ரைட்டு தான், நடக்கலைன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்கு டேட் எடுத்து கொடுத்து இந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கும். இது மாதிரி மருத்துவத்தில் படித்தவங்க தான் உங்களுக்கு வருவாங்க. அப்போ டாக்டருங்க இந்த வேலை 2 டைம் கேட்டிருப்பாங்க. உங்கள் பொண்ணு ஒத்துக்காவதுன்னு சொன்னேன். பிடிஎஸ் படித்த டாக்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது டாக்டர் மாப்பிள்ளை எனக்கு வேணான்னு சொல்லிடுச்சு. ஏன்னா ஜாதகத்தில் அதுதான் வருது, அதை நம்ம சொல்கிறோம் ஆமாங்கிறாரு, ஆனால் இது வேணாங்க தான். இப்போ இது ஜெயிக்குமா ஜெயிக்காத சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஜெயிக்கும். திரும்பவும் டாக்டர் மாப்பிள்ளை வரும். அந்த மாப்பிள்ளை தான் அப்புறம் நடிகர் விஜய் மாதிரி இருப்பார். அதாவது சித்தாந்தம் எப்படின்னா, அந்த கதிர்வீச்சுகள் வந்து அவர் தள்ளி கொண்டாந்து இங்கே விடுது. ஒன்று நான் நவந்தாலும் அதே தானே திரும்பி திரும்பி இவருக்கு வரப்போகுது, அதே தான் வரும். அப்போ இவங்க அதை தான் தொடணுங்கிறது விதி இருக்குது. சிலதெல்லாம் குறிப்பால் உணர்ந்து நம்ம பலன் சொல்லிடலாம். ஜாதகத்தையே பார்த்து எல்லாமே சொல்லணுங்கிறது கிடையாது. சில குறிப்பாளர்களும் நம்ம உணர்ந்து அந்த பலன்களை சொல்லிடலாம். அப்புறம் மேலே அதுக்கு சொல்லியாச்சு. அது என்ன காரணம்னா, அந்த கிரக அமைப்புகள் வந்து கரெக்டாக அது மாதிரி உட்காரதுனால இப்போ அந்த அவங்க 25 வயசில் வந்தாலும் நான் தான் சொல்லுவேன், 40 வயசில் வந்தாலும் அதான் சொல்லுவேன். எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, கட்டத்தில் வந்து இதுதான் இருக்குது. அதை நம்ம வந்து எடுத்து சொல்கிறது நம்மளுடைய வேலைகள். அது மாதிரி நம்ம சொல்லிடலாம். இப்போ கடகலக்கணம் இருக்குது. கடகலக்கணத்துக்காரங்களுக்கு நீங்கள் சிந்திச்சா செயல்படலாம்னு சொன்னேன். கடகலக்கணத்துக்கு சிந்திங்க பார்க்கலாம். ஹெல்மெட் போட்டவன கடகலக்கணக்காரங்க. காரணம், அங்கே 8 நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இருக்குது. அங்கே 12 நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் இருக்குது. அங்கே 6 அதிபதி நட்சத்திரம் குரு நட்சத்திரம் இருக்குது. ஆகமா ஆகாதா? கருப்பு சட்டைக்காரனை போய் பார்க்கணும், காக்கி சட்டைக்காரனை போய் பார்க்கணும், ஜெயிலில் போய் கம்பி எண்ணணும். எல்லா வேலையுமே அவருக்கு அந்த 3ஐயும் தொட்டுக்கிட்டு தான் அந்த லக்கண பாவகம் இருக்குது. அப்போ அந்த லக்கணத்தில் வந்து லக்கணாதிபதி அங்கே இருந்தாருன்னா என்ன ஆகும்? இந்த 3ல் தானே ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அப்போ வந்து தலைக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஹெல்மெட்டு போட்டுக்கிட்டு போனீங்கன்னா பாதுகாப்பு கொடுக்கலாம். அதேமாதிரி கருப்பு சட்டைக்காரர் காக்கி சட்டைக்காரர் சண்டைக்கு போகாத, அவங்க சொன்னாங்கன்னா சரிங்கன்னு ஒரு அடி கொடுத்தா கூட வாங்கிட்டு வந்துட்டு முறைக்காத, முறைச்சுன்னா இன்னொரு அடி விழுந்துரும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதா? இப்போ கன்னி லக்கணத்துக்கு என்ன கிரகம் இருக்குது? கன்னி லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா விரையாதிபதி 12 சாரம் 8 சாரம் 3 8 சாரம். சிஸ்டர் கரெக்டாக சொல்கிறாங்க. 3 ஏன் 1 விட்டுட்ட அதையும் பிடின்னு இருக்கிறார். சரியா? 3 8 சாரம், அப்புறம் 12 சாரம், அடுத்தது மாரகாதிபதி பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரசாரம். அப்போ கடகலக்கணத்துக்காரங்களுக்கு இந்த 3 சம்பவங்களும் வாழ்க்கையில் ஒரு நாள் அவர் டச் பண்ணியே ஆகணும். இப்போ இதை விட்டுட்டு இன்னொரு இதுக்கு வரேன். இங்கே யாரெல்லாம் மீன லக்கணம்? மீன லக்கணமா? 2ல் கிரகம் இருக்கா? 2ல் வந்து கிரகம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ல் கிரகம் இருந்ததுன்னா கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்க்கணும். பார்த்தீங்களா? பல்லுக்கு பார்த்துருக்குறாரு. இது என்ன, அதுக்கு என்ன போய் அமெரிக்காவில் படிக்கணுமா அல்லது எங்கே போய் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணுமா? எதுவுமே ஒன்றும் வேண்டியதில்லை. 2ஆம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலும் 6 சாரம் சூரிய சாரத்தில் உட்காருவார், 8 சாரம் சுக்கிர சாரத்தில் உட்காருவார், இன்னொருத்தர் இருக்கிற மாயாவி கேதுனுடைய சாரத்தில் உட்காருவார். அப்போ கண்ணுக்கு பல்லுக்கு வைத்தியம் பார்த்தே ஆகணும். பார்த்துட்டிங்களா? நீங்கள் மீன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல கிரகம் இந்த பாயிண்ட் சொல்லுங்கள், சொல்லி 10 ரூபா வாங்கிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறோம். இப்போ இது எப்படி எடுத்துருக்குறோம்? நான் மட்டும் என்ன இதை மந்திரவாதியா? ஆராய்ச்சி பண்ணதுனால தான் இதெல்லாம் நமக்கு வருது. இது மாதிரி தான் ஆராய்ச்சி பண்ணி தான் முத்துக்கள் 300 முத்துக்கள் 600 காலபுருஷ தத்துவம் அப்படின்னு சொல்லி தோஷங்களும் பரிகாரங்களும் ஒரு 16 புஸ்தகம் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ நான் புக்குக்காக நான் சொல்லலை, இது மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கங்க. சரிங்களா? மிதுன லக்கணத்துக்காரங்க கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க. யாராவது மிதுன லக்கணம் இருக்கிறீங்களா? மிதுன லக்கணம் யாருமே இல்லையா அதில்? சரி, மிதுன லக்கணத்துக்காரங்க கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க, கடன் வாங்கி கார் வாங்குவாங்க. லோனு இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லி கணக்கு. இப்போ மிதுன லக்கணத்துக்கு 4 புதனா? இப்போ வந்து சார் அங்கே என்ன சாரம் இருக்கா? 6 சாரம் இருக்கா? இருக்குங்களா? ஆ
ம் இல்லைம்மா, மிதுனத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்குங்களா? அப்போ 2ஆம் இடத்து சம்பந்தம் வரும்போது 4+2 அவங்களுக்கு வரவு, வீடு வரவு உண்டு. இப்போ வந்து சூரியன் வந்து 3ல் இருக்கிறார், புது வீடு அவர் கட்டுவார். 6க்கு அதிபதி இது செவ்வாயாக வராரு. அப்போ கடன் வாங்கி ஒரு அருமையான ஒரு அழகான வீடுகளை கட்டுவார். கடன் இல்லாமல் அவர் வீடு கட்ட முடியாது. நீங்கள் மிதுன லக்கணக்காரங்க வந்து ஒரு 10 பேர்த்து கேளுங்க, கேட்டுட்டு எஸ்ன்னு சொன்னால் நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு ஃபோன் அடிங்க. அதெல்லாம் ஒரு பிசுறு கூட அடிக்காமல் இந்த எல்லாம் பாயிண்ட் வரும். இப்போ நான் ஒரு 2-3 லக்கணத்துக்கு சொன்னோம்னா நீங்கள் அப்படியே மற்ற லக்கணத்துக்கு நீங்களே வந்து பிடிக்கணும். பிடிச்சிங்கன்னா தானே சரியாக வரும். இப்போ தனுசு லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 9க்கு அதிபதி சாரம் ஒன்று இருக்குது, சூரிய சாரம் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து கேது சாரம் ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து சுக்கிர சாரம் இருக்குது. இப்போ 6ஆம் இடம் ரோகம் வந்தாலும் அந்த சூரியனுடைய சாரம் அங்கே இருக்கிறனால அது நிவர்த்தி ஆகிடும். அவங்க அப்பாவுக்கு அப்படி தான் இருக்குதா? ஆரோக்கியமாக இருக்கிறார். அப்போ இந்த நோய் நொடிகள் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். மருந்து மாத்திரைக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும், அவர் சரியாயிடுவார். இதே 8க்கு அதிபதி சாரமாக இருந்ததுன்னா மருந்து மாத்திரைக்கு கட்டுப்படாது, அது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், வெட்டி தான் ஆகணும். நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறது, கர்ப்பப்பையை எடுக்கிறது, ஒட்டுக்குடல், அந்த சுண்ணத் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ற மாதிரி ஜாதகம் எனக்கு கையில் வந்துருச்சுன்னா, எந்த ஜாதகம் வந்தாலும் சக்கரை பொங்கல் மாதிரி சொல்லுவேன் ஜாதகம். ஏன்னா சொல்கிறது பூராவே அவங்க எஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு பயங்கரமான திருப்தியாக இருக்குது. ஆனால் அதிகமாக பார்த்தோம்னா கிரகம் வந்து நம்மளை தலையை சுத்த வைக்குது. ஒரு 7 ஜாதகம் 10 ஜாதகம், அதிகபட்சம் 10, 7 ஜாதகங்கிறது கரெக்டு. போனோம்னா அதாவது எப்படின்னா ஒரு வண்டி 75 85 போச்சுன்னா மெட்ராஸ் வரலும் போகும், எங்கேயுமே நிற்காது. 120 130 சர்ற பொருள்னு யார் வாங்கிட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறமேல கள்ளக்குறிச்சிக்கு அந்த பக்கம் போய் ஓரமாக நின்றுக்கும். நிற்குமே நிற்காதா? நம்மளும் வேகமாக ஓடனா மூச்சு வாங்குது, ஒரு இடத்துல நிற்கிறோமா இல்லையா? அளவோட ஓடுனா 6 ரவுண்டு நம்ம போட்டால் வாக்கிங் போகலாம். நான் டெய்லி காலையில் 6 ரவுண்டு போவேன். 6 கிலோமீட்டர் டெய்லி 5 மணிக்கு வாக்கிங் கிளம்பிடுவேன். டெய்லி 6 கிலோமீட்ரு வாக்கிங் போகிறேன். ஏன் போகிறோம்னா நம்மளுடைய இது எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். எந்த ஊருக்கும் எல்லா இடத்துக்குமே பஸ்ஸிலே போக முடியும், ஆட்டோவிலே போக முடியும், கார்லேயே போக முடியும்னு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல நடந்து போகக்கூடிய சூழ்நிலை வந்ததுன்னா இப்போ இங்கே எடுக்கக்கூடிய பயிற்சி அன்றைக்கி அந்த இடத்துல வந்து நமக்கு உதவும். அதனால் பிளான் பண்ணியே நம்மளுடைய செயல்பாடுகள் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது மகரத்திலிருந்து இது கடகம் வரலாம். இவர் சனி பகவான் இருந்தால் அப்பன் வந்து வலுவாக இருப்பார், மகன் வந்து வலுவில்லாமல் போயிடுவார். மகரத்திலிருந்து இது கடகத்திலேருந்து மகரத்துக்குள்ளார சனி பகவான் இருந்தால் பையன் வந்து நல்லா இருப்பான், அப்பா வந்து விழுந்துருவார். அதான் மகரம் ஆறில் மந்த நிற்க, கடகம் ஆறில் காரி நிற்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆகாதுன்னா என்ன பண்ணணும்? இப்போ வந்து விருச்சக லக்கணம், விருச்சக ராசி, இதுக்கு நீங்கள் எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க, நான் எப்படி கண்ணோட்டத்தில் பார்க்குறேன்னு சொல்கிறேன். உங்கள் அப்பன் செத்த பின்னாடி தானே நீ வாழ்க்கையில் ஜெயிப்பா, அவர் உன் தலைமையில் உட்காந்து உன்னை நேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருடா, எந்திரிக்க கூடாது அப்படிம்பேன். கரெக்டுங்களா இல்லைங்களா? 9ஆம் பாவகதிபதி நேசம் ஆகிட்டாரா, இவர் தலைமையில் உட்காந்துக்கிட்டாரா, இவர் அங்கே போகலான்னா வேணாம், பேய் பிடிச்சிக்கும், இங்கே போனோன்னா அங்கே பிசாசு பிடிச்சிக்கும், அங்கே போகாத, இருட்டுக்குள்ள போகாத, அங்கே இப்படின்னு சொல்லி அப்பா வந்து இவருடைய வளர்ச்சிக்கு முழுமையான தடையாக இருப்பார். அப்பா விட்டு இவர் வெளியில் ஓடணும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், விருச்சக லக்கணம் விருச்சக ராசி இருந்ததுன்னா 16 வயசு வரலும் பையனும் அப்பாவும் ஒன்றா இருக்கலாம். அதுக்கு பின்னாடி அப்பா வந்து ஒரு மாவட்டம், இவர் ஒரு மாவட்டத்தில் இருக்கணும். ஒன்று ஹாஸ்டலில் படிக்கணும், அல்லது தாத்தா பாட்டி வீட்டில் படிக்கணும், அல்லது அப்பா வந்து இது போலீஸ் வேலையில் இருக்கணும், அல்லது கண்டக்டர் வேலையாக இருக்கணும், டிரைவர் வேலையாக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அத்தனை பேரும் ஆமாம் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. தள்ளி தான் இருக்கானா? சரி, இதெல்லாம் வந்து இப்படி சொல்லிடுறோமா? அடுத்த ஜாதத்துக்கு வரும்போது எனக்கு தான் அங்கே கிரகம் பேசுது என்கிட்ட, சுந்தரராஜா நீ இதை சொல்லுடான்னு சொல்லி பேசுது. என்ன சொல்கிறாரு? துலாலக்கணக்காரா உன்னை பற்றி 7 தலைமுறை பார்த்தேன், உங்கள் அப்பனை பற்றி 7 தலைமுறை பார்த்தேன், உங்கள் அம்மாவை பற்றி 7 தலைமுறை பார்த்தேன், எல்லாமே நல்லா இருந்தது. துலாலக்கணக்காரா உன் வீட்டில் உச்சம் அடையக்கூடிய ஆள் நான் தான் உன்னை தூக்கி விடணும், வேறு எவனும் தூக்கி விட மாட்டான். நான் 2ஆம் இடத்துல உட்காந்து சுயசாரத்தில் உட்காந்துட்டா 4க்கு அதிபதி 2ல் சுயசாரம், 5க்கு அதிபதி 2ல் சுயசாரம், உன்னை அந்த திசை வர மாதிரி பண்ணி உன்னை டாப்பில் கொண்டு வந்து நிறுத்திடுறான்னு சொல்கிறாரு. அப்போ கிரகம் என்கிட்ட பேசுதா இல்லையா? அதே துலா லக்னத்துக்காரங்க சனி வந்து 12ஆம் இடத்துல போய் நிற்குது.
அவர் வந்து சூரிய சாரம், சூரியன் வந்து 11 நிற்கிறார். இப்போ சனி என்ன சொல்கிறாரு, புக்கில் எழுதுனது, குருமார்கள் சொல்கிறது, அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது ஒரு ரூட்டு. அவங்க படித்தது அப்படியே கைக்க வச்சாங்கன்னா அதெல்லாம் நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பின்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நான்லாம் செக் பண்ணாமல் எதையுமே யார் சொல்கிறதை எடுத்துக்கவே மாட்டேன். நான் சொல்லுவாங்கன்னா அவர் சொல்கிறார். இப்போ என் குருநாதர் சொன்னார், ரிஷப லக்கணத்துக்கு 2 புதனும் 4 சூரியனும் 2 பேர் சேர்ந்து 2லேருந்து 2 வருமானம், 4 வந்து கால்நடை, காரு, லாரி, பைக்கு, விவசாயம், இதில் வந்து வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். 10 பேர்த்து கேட்டார், 10 பேர் ஆமான்ட்டாங்க. உடனே அந்த பாயிண்ட் அவர் எனக்கு சொன்னார். ரிஷப லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருந்தால் 4 + 2 2 வருமானம் 4. கார் வாடகை கொடுறீங்களா, லாரி வாடகை கொடுறீங்களா? இப்போ அந்த 4 சூரியன் வந்து ராகசாரத்தில் இருந்தால் லாரி வாடகை கொடுறீங்களான்னு சொல்லி கேட்கணும். சரிங்களா? அதை விட 32 டயர் உள்ள வச்சதெல்லாம் கேட்கணும். சொன்னார் 10 பாயிண்ட் கரெக்டு. நான் ஒருத்தருக்கு சொன்னேன், அது நடக்கலை. அப்போ என்ன, அவர் சொன்னால் நடக்கும், நான் சொன்னால் நடக்காதா? 4ஆம் இடத்துல கேது இருந்தது. அவர் மேலே ஏறி ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டாரு. ஒன்றும் வேலைக்கு ஆகாது. கேது நின்ன வீட்டுக்காரன் கெடணும், ராகு நின்ன வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும்னு புக்கில் போட்டிருக்கிறாங்க. இப்போ கேது 4ஆம் இடத்துல உட்காந்துட்டாரா? இப்போ 4க்கு அதிபதி 2க்கு அதிபதி 2 இருக்கிறாங்களா? வீட்டு வாடகையும் வரல, காட்டு வாடகையும் வரல. இவர் கடன் வாங்கி சோறு தின்னுட்டு இருக்கிறார், வாடகை வீட்டில் குடியிருக்கிறார். அவன் சொல்லி சிரிக்கிறான். நீங்கள் என்ன ஜோசியம் படிச்சுட்டு சொல்லுவீங்களா, படிக்காமல் சொல்லுவீங்களான்னா? அப்போ குருநாதர் சொன்னதுனால தானே நாங்கள் மாட்டினேன். நானும் சுயமாக ஆராய்ச்சி பண்ணி தான் மாட்டியிருப்பேனா? இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு வந்து பாடத்தை கற்பிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பாடத்தை நம்ம வாங்கிட்டு அப்புறமும் மண் மாதிரியே இருக்கக்கூடாது. மீண்டும் நம்ம ஃப்ரெஷ் ஆகிக்கணும், ரீஃப்ரெஷ் ஆகிக்கணும். அடிக்கடி ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம. சரிங்களா? இப்போ அந்த என்ன துலா லக்கணத்துக்கு தானே சொன்னேன். துலாத்தில் வந்து லக்கணம் இருந்ததுன்னா அது நீங்கள் சொன்னோம்னா அது கரெக்டாக வருது. இப்போ அந்த சனி பகவான் வந்து துலா லக்கணத்துக்கு பேசுகிறாரு. புக்கில் இப்படி எழுதியிருக்காங்க. துலா லக்கணத்துக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு சனி பகவான் திசை வந்தால் பட்டாசு கிளப்பணும். எங்கே போய் பட்டாசு கிளப்புது? அவர் தான் சொல்லிட்டார், உங்கள் வழி 7, உங்கள் அப்பா வழி 7, உங்கள் அம்மா வழி 7, 3 பார்த்தேன். 3ல் எல்லாம் ஆளு கொஞ்சம் கோளாறு பண்ணி வச்சுருக்கீங்க. அதனால் நான் 12ஆம் இடத்துல வந்து ஒளிஞ்சிக்கிட்டேன். உனக்கு வீடும் கிடையாது. ஏன்னா 12ஆம் இடத்துல போய் நிற்கிறாரு சனி. 4 12 சாரம் கொடுத்தும் பாதகத்தில். அப்போ வீடும் உனக்கு பாதகமாக போகுது, பூர்வீகமும் உனக்கு பாதகமாக போகுது, உனக்கு குழந்தையும் பாதகமாக போகுது. மண் இந்த சாமி கீமி எதுவுமே உனக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். எது நான் சொல்கிறேன். மகர லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல குருவே சுயசாரம் 160 பவுன் லாக்கரில் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். 160 பவுன் லாக்கரில் வச்சுருக்கிறாரு. எதுக்கு போய் லாக்கரில் வச்சார்? பாதகத்தை தான் செய்யும். அக்ரிணை வந்து ஜெயிக்கும், உயர்தனை வந்து பாதிக்கும். உயர்தனை என்னென்னா அக்ரிணை என்னென்னு இப்போ சொல்லிடுறேன். அது இதுவரை யாரும் கேட்கல தானே. மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடம் வந்து புதன் உயர்தனை, அம்மாவை வந்து பாதிக்கும். அந்த புதன் என்ன சாரத்தில் இருப்பார்? 8 சாரம். 4ஆம் இடத்துக்கு லக்கணமாக வச்சுக்கோங்க. 8 சாரம் மண்டை உடைஞ்சு போயிடும். அதுக்கடுத்தது 12 சாரம், அம்மாவுக்கு ஏகப்பட்ட விரயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்தது என்ன சாரம்? இன்னொன்று சந்திர சாரமாக மாரகாதிபதி சாரம். 3 சாரத்தில் அந்த அம்மா போய் அந்த 4ஆம் இடம் உட்காருது. அப்போ அம்மா வந்து பாதிக்கும். ஜாதகருக்கு என்ன பண்ணும்? அக்ரிணை உயிரற்றது. அத்தனை டேபிள், சேரு, ஃபேனு இது எல்லாமே அக்ரிணை தான். அப்போ வந்து வீடு கட்டுவார். எத்தனை அடுக்கு கட்டுவார்? 4 அடுக்கு கட்டினா அம்மாவுக்கு 4 ஆப்ரேஷன் பண்ணணும். 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம். அப்பாவுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார் அவர். அங்கேயும் பாருங்கள் 6 சாரம் சந்திர சாரம், 7 சாரம் சூரிய சாரம். அதே மாதிரி இவர் செவ்வாய் சாரம் வந்து மாரகாதிபதி சாரம். இப்போ அப்பாவையும் அம்மாவையும் தூக்கி போட்டு பெண்ட் எடுத்ததுன்னா நீ 4 மாடி கட்டலாம். சின்னதாக 1 மாடி 1/2 மாடி கட்டுற மாதிரின்னா அவங்களுக்கு சின்னதாக வந்து பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். அப்போ மிதுன லக்கணக்காரங்க வீடு கட்டினாங்கன்னா அம்மாவை படுக்க போட்டுட்டு அப்பனை படுக்க போட்டுட்டு ஒரு 2 வைத்தியங்களை பண்ணிவிட்டு 2 ஊசியை குத்திவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டிவிட்டு பேப்பர் வாங்கி அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு வந்து நீங்கள் வீடு கட்டுங்க, சரியாக போயிடும். நடக்காமல் எங்கே போவான்? இமய முதல் குமரி வரை நடக்கணும். நடக்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம். சொல்லுங்கள். சேர்ந்தாங்களா? இப்போ இனிமேல் நீங்கள் இது அப்படியே பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு வரவங்களுக்கு சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்கள், ஜாதகம் சொல்லுங்கள். அதாவது நான் உங்களை இப்போ சிந்திக்கிறதுக்கு உங்களை தூண்டி விட்டுருக்கிறேன். நான் இப்போ வந்து ஜாதகம் பலன்கள் சொல்கிறதில்ல விட சிந்திக்க தூண்டி விட்டுருக்கிறேன். இப்போ வராரு, இப்போ சனி பகவான் வராரு. சனி பகவான் பாக்கெட்டில் என்ன வச்சுருப்பாரு? அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்பீங்க?
சுக்கிரன்கிட்ட என்ன கேட்பீங்க? சுக்கிரன்கிட்ட வந்து என்ன கேட்கணும்னா, எனக்கு வாகனம் வேணும், எனக்கு ஒரு மனைவி வேணும், எனக்கு ஒரு சுகபோகமான வாழ்க்கைகள் வேணும்னு கேட்கலாம். குருக்கிட்ட எனக்கு நகை வேணும், காசு வேணும், பணம் வேணும்னு குருக்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவங்க பாக்கெட்டில் அதெல்லாம் வச்சுருக்காங்க. வச்சுட்டு தானே நடமாட்டிகிட்டு இருக்கார் குரு பகவானே. அவர்கிட்ட கேட்டிங்கன்னா எடுத்து இருந்தால் வச்சுக்கம்பார். சனி பகவான்கிட்ட கேட்டால் என்கிட்ட ஊனம் இருக்குது, என்கிட்ட சுயம்பேரித்தனம் இருக்குது, என்கிட்ட கஷ்டம் இருக்குது, என்கிட்ட துன்பம் இருக்குது, என்னையா வேணும்னு சொன்னோம்னா யாரும் போய் கேட்க மாட்டாங்க. அவர்கிட்ட ஒன்றே ஒன்று, ஒரு வேலைன்னா கொப்பை கொட்டுறதோ அல்லது இது கூட்டி பெருக்கிறதோ ஏதாவது ஒரு கீழத்தரமான இந்த கூட்டல் பெருக்கல் வேலை, அது மாதிரி ஆயாமா வேலை, இது மாதிரி வேலைகளில் வேணால் அவர்கிட்ட இருக்குது, அது வேணால் கொடுக்கலாம். மற்றபடி சனி பகவான்கிட்ட நம்ம கேட்குற மாதிரி ஒன்றும் இல்லை. அதனால தான் சனி பகவான்கிட்ட மட்டும் நேரில் போய் பார்க்கக்கூடாது. இப்போ சங்கடம் தீர்க்க சனிங்கிறது வந்து விஜய் டிவியில் காலையில் 7 to 8 போடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு வாங்க, முழுசாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அந்த சனி வந்து 12 வீட்டையும் ஜெயிச்சிருவார். 12 வீட்டையும் ஜெயிக்கிறாருன்னா வீட்டை இல்லை, குருவை அடமானம் வச்சு குருவை ஜெயிப்பார், செவ்வாயை அடமானம் வச்சு செவ்வாயை ஜெயிப்பார். ஒவ்வொரு கிரகத்தையும் அடமானம் வச்சு இவரே ஜெயிச்சிருவார். 12 வீட்டுக்கு லக்னாதிபதி யாருன்னா சனி பகவான் தான். கடைசியில் வந்து இது என்கிட்ட இருக்கக்கூடாது, எங்கள் அப்பா கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி கடைசியில் அந்த 1ஆம் வீட்டுக்கு இந்த 12 வீட்டுக்கு லக்னாதிபதியாக வந்து சூரியன்கிட்ட வந்து அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறாரு. ஒப்படைச்ச பின்னாடி தான் 1ஆம் வீட்டுக்கு காரகர் சூரியனாக வந்தார். 1ஆம் வீட்டில் வந்து அவர் உச்சம் பெற்றார். அப்போ ஒரு பாரதமும் ராமாயணங்களும் இது மாதிரி நாடகங்களும் சில கருத்துக்களும் நமக்கு சொல்லுது. அதை கேப்சர் பண்ணணும். சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு காஃபி குடிச்சிட்டு அவங்ககிட்டயும் இவங்ககிட்டையும் ஃபோன் பேசிக்கிட்டுலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் மைண்டில் ஏறாது. ஒரு கான்சன்ட்ரேஷனோட 5 நிமிஷம் பார்த்தா பாருங்கள், இல்லைனா பார்க்க மாட்டேன். நான் கண்ணை மூடி தூங்கிட்டு தான் இருப்பேன். நான் இல்லையா ஒன்று பார்த்தோன்னா அது உருப்படியாக பார்க்கணும். செய்வினை திருந்த செய், அது மாதிரி பார்க்கணும். ரைட்டுங்களா? இப்போ வந்து குரு பகவான்கிட்ட இதெல்லாம் கேட்கலாமா? தங்க நகை காசு பணம்லாம் கேட்கலாம். சுக்கிரன்கிட்ட கல்யாணம், இது வண்டி வாகனம் வசதி வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து கேட்கலாம். சனி பகவான்கிட்ட இதை தான் கேட்க முடியும். செவ்வாய்கிட்ட என்ன கேட்கலாம்? நான் வேறு விளையாட்டில் பரிசுகளில் வாங்கணும், ஜெயிக்கணும், பிடிக்கணும்னு அவர்கிட்ட கேட்கலாம். இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் ஒவ்வொன்றும் இருக்குது. அவர் என்ன பாக்கெட்டில் வச்சுருக்காரோ அதுதான் அவர் தருவார். நமக்கு யாருக்கு என்ன தேவையோ அவங்க அதை கேட்டுக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆகணும்னு நான் சுக்கிரன்கிட்ட தான் போகணும். அப்போ பொதுவான கலஸ்தரக்காரங்க யார்? சுக்கிரன் தான். அப்போ ஆணுக்கும் பெண்ணுக்கும் குடும்பத்தை கொடுக்கக்கூடியவனும் சுக்கிரன் தான், திருமணத்தை கொடுக்குறவங்க சுக்கிரன் தான். அது ரெண்டுக்கும் அதி தேவதையாக இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம். அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போய் யாருக்கு திருமணம் ஆகலையோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஸ்ரீரங்கத்துக்கு போங்க. காலையில் வந்து அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுக்கிரவாரம் அன்றைக்கி காலையில் விஸ்வரூப தரிசனுக்கு அவருக்கு உண்டான செந்தாமரை பூ ஒரு 6 பூ வாங்கி அந்த அம்மாவுக்கு சாத்திட்டு 6 முறை இது சாத்தி சாமியை கும்பிட்டுட்டு வெளியில் வந்து சக்கரத்தால் வர 6 முறை சுற்றி வரணும். சுக்கிரனுக்கு எண்ணிக்கை 6 முறை சுற்றி வாங்க. 6 பேர்த்துக்கு வந்து தயிர் சாதம் முதல்ல உங்கள் ஹோட்டலில் சொல்லிட்டீங்கன்னா சுக்கிரனுக்கு தயிர் தான். தயிர் சாதம் வந்து 6 பேர்த்துக்கு தானமாக கொடுங்க. அப்புறம் சுமங்கலி செட்டுன்னு சொல்லி விற்கிது. அந்த சுமங்கலி செட்டு 6 ஜாக்கெட்டு போய்ட்டு கலர் வந்து கருப்பு கலர் இல்லாமல், கருப்பு நூல் இல்லாமல்னா ப்ளைனாக இருக்கக்கூடியது பிஸ்கட் கலர், மஞ்சள் கலரு, ஆரஞ்சு கலர், இது மாதிரி வந்து ஒரு 6 ஜாக்கெட்டு போய்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சக்கரை பொங்கல் வச்சு நம்ம அம்மன் கோயிலுக்கு போய் சாமிக்கு வந்து படைச்சிட்டு அதை தொண்டையில் வந்து ஒரு 6 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுங்க. லேடிஸுங்களுக்கு சாப்பிட்ட உடனே அன்னதானம் கொடுத்துட்டு தான் வஸ்திர தானம் கொடுக்கணும். சும்மாலாம் தானம் கொடுக்குறதுல தப்பு. எப்படி கொடுக்கணும்? முறையாக வெத்தலை பாக்கம் தாம்பூலம் வச்சு தான் கொடுக்கணும். அதில் தட்சணை வைக்கணும். 11 ரூபாயா 100 ரூபாயா 50 ரூபாய் நம்ம சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி வெத்தலை பாக்கு, அதில் கொஞ்சோண்டு மல்லிகைப்பூவு, அதில் அந்த ஜாக்கெட்டு பிட்டு, அந்த சுமங்கலி செட்டு, அதோட வந்து பணம் வந்து ஒரு 11 ரூபாயா இந்த காசை வச்சு அவங்க சாப்பிட்ட பின்னாடி அவங்களுக்கு கொடுக்கணும். இது பேர் 6 பேர்த்துக்கு கொடுக்கணும். இந்த ஒரு பரிகாரம் மட்டும் பண்ணுங்கள். ஒரு 75% திருமணம் நல்ல முறையாக நடந்துடும். சரிங்களா? சரி, நான் மற்றவங்களும் எல்லாம் பேச வேண்டியது இருக்கிறதுனால இந்த உரையத்துடன் நான் வந்து முடிக்கிறேன். மீண்டும் அதாவது ஒரு மாதம் நம்ம வரும்போது ஒரு 250 ஜாதகம் பக்கமாக பார்த்துட்றோம். 250 ஜாதகத்தில் எவ்வளவோ மெசேஜ்கள் வருது. இது எல்லாம் வந்து ஒரு டிவியில் போட்டு ஒரு 10 லட்சம் பேர்த்துக்கு முன்னாடி இதை சொல்லி ஒரு அஸ்தனம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஜோதிடங்கிறது உண்மைதான். இனிமேல் எல்லோரும் ஜாதகம் பார்க்கணும்னு எல்லாம் வெறி பிடிச்சிக்கிட்டு அலையிற மாதிரி பண்ணி விட்டுடலாம். ரைட்டுங்களா? பண்ணி விடலாம். ஜோதிடங்கிறது உண்மை. அந்த உண்மையை வந்து நம்ம எடுத்து சொல்கிறதுல ஒரே ஒரு கட்டம் பாதசாரம் வச்சுக்கோங்க. அது 60 வயசில் நடக்குது, நீங்கள் இப்போயே சொல்லிவிடுங்க. அதாவது எதிர்காலத்தை வந்து முழுமையாக தெரிந்து கொண்டால் நிகழ்காலம் வந்து இதாகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம சொல்கிறது நாசுக்காக சொல்லணும். எதிர்காலத்தில் இது மாதிரி சிக்கல்கள் இருக்குது,
அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து செயல்பாடு வச்சுக்கோங்கன்னு சொல்லுங்கள். பார்த்து வச்சுக்கன்னு சொல்கிறது நம்மளுடைய வேலை. பார்த்தாலும் பார்க்கலனாலும் நடக்கிறது நடந்தே தீரும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒத்துக்கோங்க. எனக்கு தெரியும் இது நடக்கும், காலில் அடிபட்டுச்சுன்னா வலியை நான் ஏற்றுக்குவேன். ஏன்னா இது நடக்கணும், இப்போ விதி இருக்குது, இதை ஏற்றுக்கிட்டோம்னா தான் பகவான் அடுத்த டைம் கொஞ்சம் சின்னதாக கொடுப்பார். அதனால் எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை வச்சுக்கிட்டா இந்த உலகத்தை உப்புன்னு ஊதிடலாம். எதிர்மறையில் போனோம், அவன் அடிச்சுட்டான் திட்டான், நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு அவன் கெடுதல் பண்ணிவிட்டான், அவன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகும்போது நம்ம ஒரு இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஞ்சன்ஸ் வச்சுருந்தோம்னா நம்மளும் அழிஞ்சோம் அவனும் அழிஞ்சோம். ரைட்டு ஐயா, சிறப்பான முறையில் நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த குருநாதர் சூரியன் சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு கோவையைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள். இப்போ எனக்கு பொன்னாடை பார்த்த வராரு. அவர் கேபி சிஸ்டத்தில் வந்து சக்கரவர்த்தி கொடி கட்டி பறக்கக்கூடியவர். அவர் கோயம்புத்தூரில் வந்து ஒரு கருத்தரங்கம் போட்டிருந்தாங்க. 167 ஜோசியரங்க வந்திருந்தாங்க. 167 ஜோசியரில் சிறப்பாக பலன் சொல்லுன்னு சொல்லி எனக்கு 3000 ரூபா அந்த மன்றத்தில் எனக்கு வந்து அன்பளிப்பு கொடுத்தாங்க. 3000 ரூபா வெற்றி பரிசு வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நான். அது வெளியில் சொன்னால் பெருமை புகழுக்கு தேடுவாங்கன்னு சொல்கிறதுனால நான் சொல்லலை. இன்றைக்கி இவர் பார்த்ததுனால சொல்ல வேண்டியதாக போச்சு. ஏன்னா இப்போ இவருக்கு அது ஒரு பெருமைக்குரிய விஷயமா இருக்குது. இவர் கையால் 3000 ரூபா அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. யார் யார் அதிகமாக பேசுகிறதுல யார் சிறப்பாக பேசுனாங்கும்போது என்னுடைய ஸ்பீச்சுக்கு நிறைய பேர் கை தூக்குனதுனால எனக்கு 3000 ரூபா கவரில் போட்டு கொடுத்து என்னை மரியாதைப்படுத்தி அனுப்பினார். ஆனால் என்னை விட வித்தைகள் இவர்கிட்ட அதிகமாக இருக்குது. அவர் கையில் அதை வாங்கினது நான் பெருமையாக நினைக்கிறேன்.